தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷி சம்பவம் தான் இன்றைய காணொலிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மடி. வெல்கம் டு மை சேனல். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் உள்ள போனோம் அப்படின்னா 300 வீடுகளிலிருந்து ஒரு 400 வீடுகளை கொண்ட ஒரு அழகிய கிராமத்தில் நடந்ததுதாங்க இந்த சம்பவம். 2005 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ண நபரோட பேரு வினோத்துங்க. இவருக்கு வயது 40ங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் நெருங்கிய சொந்தக்காரரான மாமா பொண்ணுக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். இவரோட மாமாவோட பொண்ணோட நேமு பார்வதிங்க. 2005 காலகட்டத்தில் 18 வயசு இருக்கிற பார்வதி அவங்க கல்லூரி 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பார்வதி அவங்களுக்கு சொந்த தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட பூர்வீகமான இடத்துல நல்லா அருமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க பார்வதியோட குடும்பம். அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா, தோட்ட வயல்களை பார்த்துட்டு கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு நல்ல வேலையை பார்த்துட்டு வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் பார்வதிக்கு நெருங்கிய சொந்தக்காரரான அவங்க வீட்டுக்கு எதிரில் அக்கா ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்களோட நேம் சுமித்ராங்க. வயது 29 வயதுக்கு சுமித்ரா குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி பார்வதி குடும்பத்து மாதிரியே பூர்வீகமாக கொண்ட இடமும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணா சுமித்ரா அவங்க தாங்க இருந்திருக்காங்க. பார்வதி அவங்களுக்கு, அதாவது 18 வயதுக்கு பார்வதி அவங்களுக்கு கூட பிறக்காத அக்காவா இருந்தாலும் கூட நல்லா பாசமோடு அரவணைப்போடு நல்ல அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருந்திருக்காங்க. விடுமுறை காலகட்டத்தில் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு ஏரிக்கு வாய்க்கால் போய் குளிச்சுட்டு வருவதும் கோயில் திருவிழா கொண்டாடுறதும் சொல்லிட்டு பார்வதி குடும்பத்துக்கு சுமித்ரா அவங்க சமையலில் வேலை செய்யறதும் கால்நடையில் பராமரிப்பதும் சொல்லிட்டு ரொம்ப ஒரே குடும்பமாக பழகிட்டு வந்திருக்காங்க சுமித்ரா குடும்பம் பார்வதி குடும்பம். இப்படி இருந்த காலகட்டத்தில் பார்வதி அவங்களுக்கு விடுமுறை நாள் அன்னைக்கெல்லாம் பார்வதி அவங்களும் சுமித்ரா அவங்களும் சேர்ந்து ஏரி குளங்களில் குளிப்பதும் மீன் பிடிப்பதும் தியேட்டரில் படம் பார்ப்பதும் கோயில் திருவிழாக்களை கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனால் 29 வயதாயும் சுமித்ரா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே இருந்திருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம், சுமித்ரா அவங்க பிறந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது சுமித்ரா குடும்பங்களுக்கு பேரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்றாங்க. அந்த டாக்டர் என்னாச்சு அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு இதயத்துல ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை அறுவை சிகிச்சை பண்ணி அடைச்சாதான் உங்க பொண்ணு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி அவங்க தலையில போடுறாங்க. இதை கேட்ட உடனே சுமித்ரா அவங்க குடும்பம் கதி கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சுமித்ரா அவங்க 4 வயசுலேயே சென்னை மருத்துவமனை, பிரபலமான தனியார் மருத்துவமனை கொண்டு போய் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் டாக்டர் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதயத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸை நான் முழுமையாக குணப்படுத்த முடியல, அதனால் வெயிட்டான பொருள் மூச்சுத்திணறல் ஏற்பட்ட இடத்துக்கு அதிகமாக குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு தவிர்த்துருங்க. அப்படி தவிர்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி திருப்பி மூச்சுத்திணறல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு உயிருக்கே ஆபத்தாக கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனையில் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் 4 வயசுலேருந்து 25 வயசு வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. ஆனால் 25 வயசுக்கு அப்புறம் இவங்க ஒரு குளத்துல குளிச்சுட்டு ரொம்ப மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மறுபடியும் தனியார் மருத்துவமனைக்கு சென்னையில் போய் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சுங்க. இதை கேட்ட உடனே சுமித்ரா அவங்க வாழ்க்கையவே வெறுத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹோல்ஸையை முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரி பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் சரி பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் உங்கள் பொண்ணுக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2 உயிருக்கும் போயிடும். அதனால் கல்யாணம் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சுமித்ரா அவங்க உடனடிங்கி போயிடுறாங்க. இதுக்கப்புறமா சுமித்ரா அவங்க கிராமத்தில் நிறைய பசங்க சுமித்ரா அவங்களுக்கு காதலை வெளிப்படுத்தினாலும் கூட தனக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லும்போது யாருமே சுமித்ராவை அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. இருந்தாலும் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டாங்க இருந்திருக்காங்க. சாவர நாள் தெரிஞ்ச அப்படின்னா வாழ்ற நாள் நரகமாயிருன்னு சொல்ற மாதிரி சுமித்ரா அவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சுமித்ரா அவங்க பார்வதி அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, என்னைய மாதிரி வயசு இருக்கிற இந்த கிராமத்து பொண்ணுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆசைகள் அதிகமா இருந்தாலும் கூட என்னால கல்யாணம் பண்ண முடியல.
அதுக்கு காரணம் இந்த நோயால நான் ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமாங்க. இப்படியே கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த சுமித்ரா அவங்களுக்கு ஃபீவர் காரணமாக உடம்பு சரியில்லாமல் போயிருதுங்க. ஒரு நாள் 2-3 நாள் உடம்பு சரியில்லாத காரணத்தினால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. 3வது நாள் சுமித்ரா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காரணத்தினால மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு காரணமாக சுமித்ரா குடும்பத்தாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் சுமித்ராவை சேர்க்குறாங்க. அங்கே சேர்க்கும்போது அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சுமித்ரா குடும்பத்தினர் சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, சுமித்ரா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டு சுமித்ரா குடும்பத்தினர் அங்கேயே பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சுமித்ரா அவங்கள உடலை பேத பரிசோதனை செய்யலைங்க. அப்படி டைரக்டா அவங்க கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த தகவல் பார்வதி அவங்க கல்லூரி முடிஞ்சு வந்த பிறகு இந்த தகவலை சொல்லும்போது பார்வதி அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்பும்போது இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லா சொந்தக்காரங்களும் கும்பலா வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே பவித்ரா அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிச்சு. சுமித்ரா அவங்க இறந்த அந்த நாள்லேயே அவங்க உட்டா உறவினர் எல்லாரும் சேர்ந்து சுமித்ரா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சு மாலை ஒரு 5 மணி போல கிராமத்து எல்லை சுடுகாட்டில் கொண்டு போய் அவங்க உடலை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. நல்லடக்கம் பண்ணி அந்த நாளே கிராமம் முழுக்க ரொம்ப அமைதியாகவே இருந்திருக்குங்க. இதுக்கப்புறமா பார்வதி ஒரு வார காலகட்டம் கல்லூரிக்கு போகாம அழுன்னு அழுதுருக்காங்க. அதுக்கு காரணம் இத்தனை நாள் கூடயே இருந்து தன் அக்கா இறந்து போனதை அவங்களால நம்பவே முடியலைங்க, ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப துக்கமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் சரியா சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்வதி அவங்க ஒரு வார காலகட்டத்துக்கு அப்புறம் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லூரிக்கு போனாலும் கூட பார்வதி அவங்க நார்மலாவே இல்லைங்க, ரொம்ப சோகமாக தான் தென்பட்டிருக்காங்க. இப்படியே சுமித்ரா அவங்களுக்கு 16வது நாள் காரியங்கள் பண்ணுவாங்க. இவங்க கிராமத்து வழக்கப்படி காரியங்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்து 16வது நாள் இரவு அவங்க போட்டோ அவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அவங்க சலிச்ச மணல், அதாவது ஆற்றுல சலிச்ச மணலை வச்சு 3 படிக்கட்டு மாதிரி செஞ்சுருவாங்களாமாங்க. அந்த படிக்கட்டில் மண்ணால் செஞ்ச படிக்கட்டில் முன்னாடி ஃபோட்டோ வச்சு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த சலிச்ச மணலில் பறவைகளோட காலடி தடங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம படையில அந்த இறந்தவங்க ஏற்றுக்குவாங்களாமாங்க. இறந்து போன ஆன்மா ஏற்றுக்குமாமா. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா அந்த பூலவை தொட்டு போயிருன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தார்கள் நம்புவாங்க. இப்படிதான் 16வது நாள் இரவு சுமித்ரா அவங்களோட போட்டோவையும் முன்னாடி வச்சு சலிச்ச மணல்ல படிக்கட்டு 3 படிக்கட்டுகள் செஞ்சு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறாங்க அந்த கிராமத்தார்கள், அந்த குடும்பத்தினர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஏதாச்சும் காலடி தடங்கள் தென்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராமத்தார்களுக்கும் அந்த சுமித்ரா அவங்க குடும்பத்தினருக்கும் பேரதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா, நேற்று இரவு சாமி கும்பிட்டு அந்த சலிச்ச மணல்ல படிக்கட்டுல எப்படி படையெல்லாம் வச்சிருக்காங்களோ அது ஒரு துளி கூட மாற்றமே இல்லைங்க, அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே கிராமத்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுமித்ராவோட ஆன்மா இந்த கிராமத்திலே சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு கிராமத்தார்கள் வதந்திகளை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வதந்திகள் கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரி சுமித்ரா அவங்க இறந்து 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு 2 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாங்க இருந்திருக்கு. 16வது நாள் காரியம் முடிஞ்சு 3வது நாள் அந்த கிராமத்துல ஒரு சின்ன பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சுமித்ரா குடும்பத்துக்கு ஆப்போசிட்ல பார்வதி குடும்பம் இருக்குன்னு சொன்னல, அந்த குடும்பத்துல நள்ளிரவு நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தோராயமா ஒரு 2 மணி போல இருக்குங்க. அந்த டைம்ல பார்வதி குடும்பம் அவங்க அம்மா திடீர் நள்ளிரவு நேரத்துல எந்திக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பார்வதியோட குடும்பத்துக்கு வெளியே ஆப்போசிட்ல யாரோ அவங்க வீட்டை சுற்றி நடக்கிற மாதிரி இவங்களுக்கு உணர்வு தென்படுது. அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 ஜன்னல்கள் இருக்கும். உடனே நிலவாசலில் ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. இந்த 2 ஜன்னல்லையும் போய் பார்க்கும்போது 2 ஜன்னல்லையும் யாருமே நடக்கிற மாதிரியும் யார் வந்த மாதிரியும் இல்லைங்க. ஆனாலும் மறுபடியும் சத்தங்கள் கேட்கறத பார்த்துட்டு பார்வதியோட அவங்க அப்பா அம்மா பயந்து போயிடுறாங்க. அந்த நாள் மட்டும் கிடையாதுங்க, தொடர்ந்து 2 நாட்கள் அவங்க வீட்டை சுற்றி நள்ளிரவு நேரங்களில் யாரும் நடப்பது போல காலடி தடங்கள் நல்லாவே தெளிவாகவே கேட்டிருந்துருக்குதுங்க. இந்த காலடி தடங்கள் நம்ம வீட்டுக்கு மட்டும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துவதற்காக பார்வதியோட அவங்க அப்பா அம்மா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற சுமித்ரா குடும்பத்துக்கும் அவங்க சொந்தக்காரங்க வீட்லாம் போயிட்டு நள்ளிரவு நேரங்களில் இந்த மாதிரி காலடி தட சத்தங்கள் உங்கள் வீட்டில் கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, சுமித்ரா அவங்க குடும்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த சத்தமும் அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதியோட அவங்க அப்பா அம்மா பயந்து போயிடுறாங்க. அந்த நாள் இரவு மறுபடியும் ஒரு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, வழக்கம் போல கல்லூரி போயிட்டு வந்து பார்வதி அவங்க இரவு நேரங்களில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் பார்வதி அவங்க அப்பா அம்மா பயந்து போய் தாங்க இருந்திருக்காங்க. அவங்க பயம் மறுபடியும் சொல்லிட்டு அதிகமாகிற மாதிரி நள்ளிரவு நேரங்களில் மறுபடியும் காலடி சத்தங்கள் கேட்குதுங்க.
அந்த காலடி சத்தங்களை கேட்டு அவங்களோட அம்மா, பார்வதியோட அம்மா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட வீட்டில் ஒரு பேரதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா, பக்கத்துல படுத்துட்டு இருந்த பார்வதியை காணுங்க. உடனே இவங்க பார்வதியோட அம்மா அவங்களோட கணவரை எழுப்பி இந்த மாதிரி பார்வதியை காணோம், என்னாச்சுன்னு தெரியல, காலடி சத்தம் வேற கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கதவு கிட்ட நெருங்கினதாங்க. கதவு கிட்ட நெருங்கும் போது இவங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திண்ணை இருக்குங்க. அந்த திண்ணையில யாரோ உட்காந்து 2 பேர் பேசுற மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னா, பார்வதி அவங்க யாரையோ அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தங்கள் நல்லாவே தென்படுதுங்க. இந்த சத்தங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க நுழைவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு ஜன்னல் இருக்குதுங்க. அந்த ஜன்னல் வழியா பார்வதியோட அவங்க அப்பா அம்மா எட்டி பார்க்கும்போது இவங்க ஒரு 2 பேர் கண்ணுக்குமே இருண்டு போச்சுன்னு தாங்க சொல்லணும். என்னாச்சு அப்படின்னா, பார்வதி பக்கத்துல யாரோ ஒரு 6 அடியில ஒரு உருவம் கீழே உட்காந்துச்சு அப்படின்னா கருகருன்னு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருகருன்னு பக்கத்துல ஒரு உருவம் நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தென்படுதுங்க. அதனாலதான் பக்கத்துலயே உட்காந்துட்டு பார்வதி அவங்களும் அந்த உருவத்து கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி நல்லாவே தென்பட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே பார்வதியோட அவங்க அம்மா கத்திடுறாங்க. கத்தின உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எழுந்து வரும்போது பார்வதி அவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டு கதவை திறந்து அவங்க வாட்டுக்கு அவங்களோட பெட்டுல அவங்க வீட்டுல படுத்து தூங்கிடுறாங்க. இந்த கத்தனை சத்தத்தை கேட்டு பார்வையோட தங்கச்சியும் பயந்து போய் எந்திரிச்சு போய் விசாரிக்கும் போது இவங்க அம்மா ஒன்றும் இல்லை, நள்ளிர நேரத்துல எலி வந்துருச்சு அதனால கத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கமா பார்வதி அவங்கள கல்லூரிக்கும் பார்வதியோட தங்கைய பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பி விட்டுட்டு வேலைக்கு போகாம இவங்க வீட்டுல 2 பேருமே நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நேத்து நள்ளிரவு நேரத்துல நம்ம பார்த்த அந்த உருவம் உண்மைதானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மனசுல 1008 குழப்பங்க. இந்த குழப்பங்கள் உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கிராமத்துல 16வது நாள் முடிஞ்சு சுமித்ரா அவங்களுக்கு காரியங்கள்லாம் பண்ணுவாங்களா, அந்த காரியங்கள்ல அந்த மணல்ல எந்த ஒரு காலடி தடங்களும் தென்படாதனால சுமித்ரோட ஆன்மா இந்த கிராமத்தை தான் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தேகங்கள் உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி மாலை ஒரு 6 மணி போல இவங்க வீட்டுல ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, கல்லூரி முடிஞ்சு பார்வதி அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா வந்திருக்காங்க. பெரும்பாலும் சுமித்ரா அவங்க இறந்து பார்வதி அவங்க ரொம்ப சோகமாக தாங்க இருந்திருக்காங்க. திடீர்னு சந்தோஷப்படுற பார்த்து இவங்களுக்கே ஆச்சரியங்க. இருந்தாலும் நள்ளிரவு நேரங்கள் நடக்கிறத பார்த்து 2 பேருமே ரொம்ப பயந்து போயிருந்திருக்காங்க. மாலை ஒரு 6 மணி போல பார்வதி அவங்க அம்மா சமையல் அறையில சமைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி அவங்க திடீர்னு சமையல் அறைக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, அம்மா எனக்கே இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கு பார்வதியோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன் மகள் கல்லூரியில ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்வதி அவங்க அம்மா பார்வதி அவங்கள்ட்ட யாரோ காதலிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கு பார்வதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் யாரையும் காதலிக்கலையே, எனக்கு தான் 29 வயசாயிருச்சு, எனக்கே இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்க, சீக்கிரம் ஒரு நல்ல பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஆசையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இதை கேட்ட பார்வதி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. தன் மகளுக்கு 18 வயசு தான் ஆகிருக்கு, ஆனா 29 வயசு இருக்கு அப்படின்னு சொல்றாளே அப்படின்றது பார்த்துட்டு ஆச்சரியப்படுறப்ப பார்வதியோட அவங்க அப்பா அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவர் என்டர் ஆன உடனே பார்வதி அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க டிவி பார்க்கறதுக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க. இந்த வார்த்தையை சொன்னதை பார்வதியோட அவங்க அம்மா மகள் இந்த மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அவங்க அப்பாட்ட சொல்லும்போது அவங்க நம்பவே இல்லைங்க. அந்த நாள் இரவு மறுபடியும் ஒரு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, நள்ளிரவு நேரங்களில் காலேஜ் சத்தங்கள் கேட்டுருந்துச்சுல, திடீர்னு இவங்க வீட்டில் 3 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பார்வதி அவங்க வீட்டு மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க பயங்கரமா. எப்படி அழுகுறாங்க அப்படின்னா, அநியாயமா நான் இறந்துட்டேனே, எனக்கு கல்யாணம் பண்ண ஆசையா இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி கூட வைக்கலையே, அதுக்குள்ளேயே நான் இறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்வதியோட தங்கச்சிக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. பயங்கரமா அழுகிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போற கூட 3 பேத்துக்குமே பயங்க. பார்வதியோட அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு இருக்கிற திருநீரை எடுத்துட்டு போய் பார்வதியோட நெத்தியில பூசினதுக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்வதி அவங்க நார்மலாவே ஆயிருந்திருக்காங்க. நார்மலா ஆனது மட்டும் இல்லாம பார்வதி அவங்க நள்ளிரவு நேரங்கள்ல எதுக்கு எந்திரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுடைய மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. இதை பார்த்த உடனே பார்வதியோட தங்கச்சி ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த சம்பவங்களை உறுதிப்படுத்துவதற்காக அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க சுமித்ரா அவங்க குடும்பத்தை 2 பேரும் வயசான குடும்பங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி நள்ளிரவு நேரங்கள்ல நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லும் போது அவங்க குடும்பமே ஆச்சரியப்படுறாங்க.
ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தன் மகள் இறந்து இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற தங்கச்சி கூட இந்த மாதிரி பண்ணுறது பார்த்துட்டு அவங்க சுமித்ராவோட குடும்பம் அவங்க வீட்டில் இருக்கிற சுமித்ரா அவங்க ஃபோட்டோ முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு தன் மகளுக்கு இந்த மாதிரி அவள் தங்கச்சி மாதிரி தானே, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி அழுதுருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பார்வதி அவங்க நைட்டு நேரங்களில் அழுகிறதும் தனியாக பேசுகிறதும் சரியாக கல்லூரி கூட போகாமல் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக நடந்துட்டு தாங்க இருக்குது ஒரு வார காலகட்டம். எப்படியோ இது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும்போது இவங்க பக்கத்து கிராமத்தில் தான் வினோத் அப்படின்னு இருக்காரு. நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப்னு சொன்னல, அவர் பக்கத்து கிராமத்தில் இருக்காருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி பவித்ரா அவங்க இந்த மாதிரி விசித்திரமாக நடந்துக்கிறத பார்த்து அவங்க சொந்தக்காரங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சுங்க ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க பவித்ரா அவங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயில் குளங்களுக்கு பவித்ரா அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்த பவித்ரா அவங்க கோயிலுக்கும் மசூதிகளுக்கு கொண்டு போன நேரத்தில் அவங்க நார்மலாகவே இருந்திருக்காங்க கோயிலுக்குள்ளே போகும்போது. அதுக்கு காரணம் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது மட்டுமே பவித்ரா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நான் கோயிலுக்கு வந்தேன், என்னை எப்படி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, நான் கோயிலுக்கு வரலையே, நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. திருப்பி அந்த கோயிலையும் மசூதியும் விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்களாமாங்க. அதே மாதிரி அவங்க கையில் கயிர்கள் கட்டினாலும் அந்த கயிர்கள் 1 நாள் 2 நாள் மட்டும் அவங்க கையில் இருக்கிறதும், 3ஆவது நாள் அவங்க கையில் அந்த கயிர்கள் அதாவது மந்திரிச்ச கயிர்கள் இல்லாததும் மறுபடியும் பித்து பிடிச்ச மாதிரியே பிரம்ம பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக நடந்துட்டு இருந்திருக்காங்க பவித்ரா. இதை பார்த்த உடனே தன் மகள் இது ஏதோ பயங்கரமான காத்துக்கருப்பு அண்டிடுச்சு, இதை வெளியே கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க பார்வதியோட குடும்பத்தினர். அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு வினோத்னு சொன்ன நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க கொல்லிமலையில். அவங்க கொல்லிமலையில் அந்த ஃப்ரெண்டை போய் நேரடியாக மீட் பண்ணி அந்த கொல்லிமலையில் ஒரு பயங்கரமான மாந்திரவாதிகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே போய் நம்ம ஹெல்ப் கேட்போம், யாரோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வினோத் அவரும் அவர் நெருங்கிய நண்பரான கொல்லிமலையில் இருக்கிற செந்தில் அவரும் சேர்ந்துட்டு கொல்லிமலை அடிவாரத்தில் மாந்திரத்தில் ஈடுபடுற நபரை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி முதலாக ஒரு நபரை போய் பார்க்குறாங்க இவங்க 2 பேருமே. அவருக்கு வயது ஒரு 30 இருக்குங்க. அந்த நபர்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லும் போது அந்த நபர் ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ணிட்டு அந்த மாந்திரவாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆன்மா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, நான் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சப்பனா என்னோட உயிருக்கு ஆபத்தாக கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நபரை சொல்கிறேன், அந்த நபரை போய் பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியத்தில் ஈடுபடுற நபர் சொல்கிறாருங்க. இந்த அட்ரஸை கேட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கே சுற்றி அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும்போது உங்கள் 60 வயது தக்க ஒரு மாந்திரியத்தில் ஈடுபடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஆளை போய் பார்க்குறாங்க. அந்த நபர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த நபர் சின்ன ரிச்சுவல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை ஒன்று தராங்க. நீங்கள் சேலத்துலேருந்து வர வழியில் இந்த எலுமிச்சை பழத்தை காரில் வச்சுருங்க, காரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஆனால் சில தடங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் காரை விட்டு இறங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த தகவலை கேட்டு உடனே அவங்க கொல்லிமலையிலிருந்து சேலத்துக்கு வந்துடுறாங்க. சேலத்துக்கு வந்து நடந்தது எல்லாமே பார்வதியோட அவங்க குடும்பத்திட்ட சொல்லும்போது அடுத்த நாள் பார்வதியோட குடும்பம் மாருதி காரை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மாருதி சுசுகி அந்த கார் தான் இருக்க மாட்டேங்குங்க. அந்த காரை அரேஞ்ச் பண்ணி பார்வதியோட அவங்க அப்பா அம்மா பார்வதியோட அவங்க தங்கச்சியை பக்கத்து சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு பார்வதியோட அப்பா அம்மாவும் இந்த செந்தில்னு சொன்னல அவரும் அந்த வினோத்தும் அப்புறம் பார்வதிங்க மொத்தமாக 5 பேர் அப்புறம் டிரைவர் 6 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்வதி அவங்கள வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது பார்வதி அவங்க நல்லா சுதாரிச்சுட்டாங்களாட்டுங்க. என்னை யாரையும் ஒரு பயங்கரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேன், நான் எங்கேயுமே வரமாட்டேன், வீட்லேயே இருப்பேன், அப்படி நீங்கள் என்னை இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா நான் இந்த பெண்ணை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஒரு குரலில் பார்வதி அவங்க பேசுகிறாங்க. எப்படியோ அவங்க வீட்டில் இருக்கிற திருநீலாம் அவங்க தலையில் நெத்தியில் வச்சு விட்டு எப்படியோ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி காரில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. காரில் ஏற்றி அந்த எலுமிச்சை பழத்தை முன்னாடி வச்ச உடனே பார்வதி அவங்க அன்கான்சியஸ், அதாவது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எந்த ஒரு சுயநலமே இல்லாமல் அப்படியே விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே இவங்க சேலத்துலேருந்து சின்ன சேலம் தாண்டி போய் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு சின்ன விசித்திரமான சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இவங்க காருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வயல்லாம் இருக்குதுங்க. அந்த வயலில் எருமை மாடுகளை மேய்ச்சிட்டு ஒரு நபர் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. அப்படி எருமை மாடுகள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரே ஒரு எருமை மாடு மட்டும் அந்த ரோட்டை விட்டு நகரவே மாட்டேங்குதுங்க. இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா ஆரன்லாம் அடித்து இந்த டிரைவர் பார்த்தாலும் கூட அந்த எருமை மாடு இவங்க காரையே முறைச்சு பார்க்குற மாதிரி இவங்களுக்கு தென்படுதுங்க.
உடனே ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மாட்டுக்காரர் அந்த மாடை இழுக்க நினைச்சாலும் கூட அந்த மாடு நகரவே மாட்டேங்குது, அந்த எருமை மாடு. இவங்க உடனே ரொம்ப போராடி அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆப்போசிட்ல வர டிரைவர் எல்லாம் சேர்ந்து அந்த மாடுகளை இழுத்து ஒரு ஓரமா வச்சுட்டாருங்க. இருந்தாலும் அந்த எருமை மாடை கிராஸ் பண்ணி இந்த டிரைவர் போகும்போது அங்க மறுபடியும் ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, அந்த கார் சைடு கண்ணாடியில பார்க்கும்போது அந்த எருமை மாடு அவங்க ஓனரோட கையில கயிறு, மாடை கட்டி அந்த கயிறுல இழுப்பாங்கல்ல, அந்த கயிறை அத்துக்கிட்டு இந்த காரை துரத்தி ஓடி வருதுங்க. காரை துரத்தி ஒரு 100 மீட்டர் தொடர்ந்து ஓட்டமா ஓடி வந்துட்டு இருந்துருங்க அந்த எருமை மாடு. அதுக்கப்புறமா தான் கண்ணாடி வழியா அந்த எருமை மாடு அங்கே நின்றுச்சுங்க. இவங்க ஒரு வழியா கொல்லிமலைக்கு அந்த அடிவாரத்துக்கே வந்துடுறாங்க. அடிவாரத்துக்கு வந்த உடனே பார்வதி அவங்க பார்க்கும்போது பார்வதி அவங்க இதுல ஒரு முக்கியமான குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாதம் காலகட்டம் சரியாக சாப்பிடாதனால பார்வதிங்க ரொம்ப மெல்லியா ரொம்ப ஒல்லியாகவே காணப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொல்லிமலைக்கு வந்த பிறகு அந்த மாந்திரிகத்தை ஈடுபடுற நபரை அந்த கொகையில் கொண்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவித்ரா அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகுதான் பவித்ரா அவங்க நார்மலாகவே ஆயிருந்திருக்காங்க. நார்மலாக ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மாந்திரிகவாதி பூச்சைகளை அதாவது ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு அரை மணி நேரமாக ரிச்சுவல் பண்ண பிறகு அங்கே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, நார்மலாக இருந்த பார்வதி அவங்க ஒரு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிரிப்பு தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிஷம் இவங்க மாந்திரியத்தில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், இவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு பயங்கரமாக பார்வதி அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிற சத்தத்தை கேட்டு பார்வதியோட குடும்பத்தினர் இது பார்வதி கிடையாது, சுமித்ராவோட ஆன்மா தான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே மாந்திரத்தில் ஈடுபடுற நபர், நீ யார்மா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை தவிர எல்லாத்துக்குமே தெரியுமாவாங்க சுமித்ரா அவங்கள. அதனால் என்னோட பேர் சுமித்ரா, நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதம் காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இந்த பொண்ணோட உடம்பை நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க, பொசஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரத்தில் ஈடுபடுற நபர் கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் கல்யாணம் பண்ண முடியாமல் போய் நான் இறந்துட்டேன். ஆனால் நான் இந்த பார்வதி அவங்க உடம்புலையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா என்னால் வாழ முடியும், லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த பொண்ணோட உடம்புலேயே இருந்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி இருந்திருக்குதுங்க சுமித்ராவோட ஆன்மா. இதை கேட்ட உடனே பார்வதியோட அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிம்மா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணோட உடம்பு விட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியோட குடும்பத்தினர். அதுக்கு பார்வதியோட குடும்பத்தை பார்த்து சுமித்ரா அவங்க பயங்கரமாக சிரிச்சுட்டு, என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, நான் 1 மாத காலகட்டம் இந்த பெண்ணோட உடம்புல தங்கி சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க பார்வதியோட உடம்புல இருந்து அந்த சுமித்ராவோட ஆன்மா. இது கேட்ட உடனே மாந்திரியத்தில் ஈடுபடுற நபர் அவங்க அப்பா அம்மா கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பார்வதியோட அவங்க அப்பா அம்மா அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாந்திரிகவாதி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் இந்த பெண் உடம்புல இருந்து நீ ரொம்ப படாத பாட்டு படுத்திருக்கமா, இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இருக்கு, இது உன் தங்கச்சி மாதிரி தானே, இந்த பெண்ணோட உடம்பை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பார்வதியோட உடம்புல இருக்கிற சுமித்ராவோட ஆன்மா பயங்கரமாக சிரிக்கிறீங்க. நான் தான் சொன்ன மாதிரி 1 மாத காலகட்டம் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் சந்தோஷமா இருந்துட்டு இந்த பொண்ணோட உடம்புல விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கூட பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. உடனே மாந்திரிகவாதி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிச்சுவல் அரை மணி நேரம் பண்ணுறாருங்க. அதை பண்ண ஒன்றாலும் கூட பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்வதியோட உடம்புல இருக்கிற சுமித்ரா அவங்க. உடனே ஒரு தீர்த்தத்தை எடுத்து அவங்க உடம்புல தெளிக்கும் போது அது எப்படியோ ஆசிட்டு ஊற்றுன மாதிரி பார்வதி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. நம்மங்க பார்வதி அவங்க கத்துறீங்க, பார்வதி உடம்புல இருக்கிற ஆன்மா பயங்கரமாக கத்துதாமங்க. உடனே மாந்திரி ஈடுபடுற அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்வதி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க தலையில் இருக்கிற உச்சியில் இருக்கிற கொஞ்சம் ஒரு முடியை பிடுங்கி எடுக்கிறாருங்க. பிடுங்கி எடுத்த போது தான் பார்வதி அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறமா மாந்திரியில் ஈடுபடுற நபர் பார்வதியோட அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, அந்த ஆன்மாவை நான் உடம்புலேருந்து எடுத்துட்டேன், இந்த ஆன்மாவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புளி மரத்துலையோ இல்லை நாவல் மரத்துலையோ ஆணி அடிச்சிருவேன், அந்த மரத்தை விட்டு அது எங்கேயுமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரத்தில் ஈடுபடுற நபர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா முக்கியமான தகவலை மாந்திரத்தில் ஈடுபடுற நபர் மறுபடியும் அவங்க குடும்பத்திட்ட சொல்கிறாருங்க. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுமித்ரோட ஆன்மா அந்த 1 மாத காலகட்டம் கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமா இருந்துட்டு அவங்க உடம்பை விட்டு, அதாவது பார்வதி உடம்பை விட்டு போயிடுன்னு சொல்லிச்சுல, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, 1 மாதம் காலகட்டம் சந்தோஷமா இருந்தாலும் கூட சந்தோஷத்தை அனுபவிச்ச அந்த சுமித்ராவோட ஆன்மா என்ன பண்ணுவாங்க, பார்வதியோட உயிரையும் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தகவலையும் சொல்லிடுறாங்க. அதனால தான் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதாவது பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாந்திரத்தில் ஈடுபடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்க கேட்ட பேமெண்ட், அதாவது மாந்திரிகவாதி கேட்ட பேமெண்ட்டோட டபுள் மடங்கு பார்வதியோட குடும்பம் தந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா மாந்திரிகவாதி அந்த புளி மரத்துலேயே கொண்டு போய் ஆணிலாம் அடைச்சிட்டு காரவங்க. இதுக்கப்புறமா பார்வதி அவங்க அந்த காரில் ஏற்றிட்டு கொல்லிமலையிலேருந்து சேலத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அவங்க வீட்லேயே ஒரு அமைதியே நிலவி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா பார்வதி அவங்க ஒரு 2 நாள் அடிச்சு போட்ட மாதிரி நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் உடம்புல இத்தனை நாள் சரியாக சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவங்களால சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர்டாகவே இருந்துருக்காங்க. அதனால் 2 நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்வதி அவங்க நார்மலாக எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு பார்வதி அவங்க கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியங்க. என்னாச்சு அப்படின்னா 18 வயசு இருக்கிற அவங்க ஒரு 30-40 வயசு இருந்தால் தோளில் சுருங்குச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிலைமையை பார்த்து பார்வதி அவங்களே பயந்து போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்வதியோட குடும்பத்தினர் பார்வதி அவங்கள அரசு மருத்துவமனை கொண்டு போய் 2 மாத காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு தான் நார்மலான உடல்நிலைக்கு பார்வதி அவங்க வந்திருக்காங்க. அவங்க 2005 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் பார்வதி அவங்களுக்கு சுயநிலையிலே இல்லைதாங்க சொல்லணும். ஆனால் பார்வதியோட குடும்பத்தினருக்கு இப்போ இந்த சம்பவத்தை கேட்டாலும் கூட கொலை நடுங்குமாங்க. ஆனால் பார்வதி அவங்களுக்கு இப்போ கல்யாணமாகி குழந்தையோட சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து நம்மளுக்கு ஷேர் பண்ண வினோத் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, ஏதேனும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி திகில் மற்றும் அமானுஷி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்குங்க. அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷி சம்பவத்தை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.